ஒரு காட்டுக்குள்ளே புலி ஒன்று மானை துரத்தி சென்றது. அது துரத்தி செல்லும்போது நரி ஒன்று குறுக்க வந்தது. நரியை கண்ட புலி நரியை துரத்த துவங்கியது. நரியை துரத்தி செல்லும்போதே குறுக்க ஒரு முயல் ஓடியது. கவனம் திசை திரும்பவே நரியை விட்டுட்டு முயலின் பின்னால் புலி பாய்ந்து சென்றது. திடீரென்று ஒரு எலி குறுக்க ஓடவே எலியை துரத்தி சென்றது புலி. எலி ஒரு புதருக்குள்ளே ஓடி மறைஞ்சிச்சு. புலி அந்த எலி புதருக்கு முன்னே நின்று கொண்டு சிந்தித்தது, நான் எங்கே துவங்கினேன், எங்கே வந்து முடிவடைந்திருக்கிறேன் என்று. நம்ம பலரும் தேவனையே பின்பற்றுவோம் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறோம். நமது பரிசுத்த வாஞ்சைகள் மெல்லவே சிதறடிக்கப்படுகின்றன. செல்வங்களையும் உல்லாசங்களையும் மற்ற உலக நாட்டங்களையும் துரத்தி சென்று காலியான விரக்தியான உணர்வோடு முடிவடைகிறோம். வாழ்க்கையின் நோக்கங்களை நேராக வைத்து கொள்ளுங்கள். தேவனை பின்தொடர்ந்து ஓடுவதை விட மேலான நாட்டம் வேறொன்றும் இவ்வாழ்க்கையில் கிடையாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.